வந்து விட்டீங்களா? வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க வாங்க. ஐயோ சாமி, யாருக்கு கேக்குறேன்? எங்கடி போயிட்டு மாமா? இல்ல நான் போகும்போது மழுங்கன்னு இருந்தா, இப்ப எப்படி இது டுப்புன்னு வந்துட்டுக்கு முன்னாடி கவனிச்சு பார்க்கணும், ஒவ்வொன்றா யோசிக்கணும் பெரியப்பா. இது பரமர் கொடுத்த வரம் சாமி. பரமர் கொடுத்தாங்க, நானு கானகத்தலக்கறேன், உனக்கு எப்படி வந்து பரமம் கொடுத்தாயத்த? இல்ல நானே இல்லாத போது இவனுக்கு எப்படி புள்ள வந்துனுக்கும்? என்ன டுப்பு? ஐயோ என்ன ஐயோன்ற? நான் இல்லாத போது இப்படி டிம்முனுக்குற, நானு படுக்காத யாரு பரம வந்து பார்த்தாடா உங்ககிட்ட? யாரு இருக்கு? அங்க கொடுத்த வரம் எனக்கு பழித்து விட்டது ஐயா. இதா மாமா? அது யாரு என்ன என்னமோ பண்ணி கிடக்குறா? இங்க வா. யாரு அது? எங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரியாவா? இவளா வேலைக்காரியா? சுவாமி வேலைக்காரியாவா? மன்னா முன்னோட்டமா அப்படி கோப்பிட்டுறாத. என்னை கோப்பிட்டா கழுத்து கூட அறுத்து கொடுங்க நேரம் அப்படியே பருக்குன்னு அவளுக்காக. என்ன மண்ணா மண்ணான்றா? அவ சும்மா அப்படி சொல்றா, அவ வீட்டு வேலைக்காரியே, உனக்கா வேலைக்காரி தான். எனக்கு வேலைக்காரி? உனக்கு வேலை, நீ சொன்ன வேலையை அவ செய்வா. ஐயோ மாமா, இப்ப நான் சொல்றதெல்லாம் அவ செய்வா. கண்டிப்பா செய்யலாம், என்ன கூப்பிடு. சரி, அவன் செய்யலன்னா நான் வந்து பேசிக்கிறேன். பாடி வீக்கனா ஏன் இப்படி நடந்தா எப்படிவா வேலை செய்வா? நான்லாம் பொழுத்தாச்சு போயிட்டு சத்தியமா என்னைக்கு வேலை வாங்கினதில்ல. நான்லாம் ஒரு குடும்ப குத்து விளக்கு மாதிரி. நான் போய் அடிக்கும்னா எந்த காலத்துல இதெல்லாம்? வாமா அப்படி ஏமா நட எதாவது தூரத்தில் போயிட்டேமா? வாயில கொழுக்கட்டை வச்சுக்கிறியா? பேசுறிய? நான் மாதமாக இருக்கிறேன். மாசமா இருக்கிறியா? அப்படின்னா நான்லாம் என்னைக்குமே இருந்தது இல்லையா? எனக்கு வராது, உனக்கு மட்டும் என்ன விட்டு இருக்குதாங்க? என்னாடி சும்மா இருக்கிறவனா? கடவுள் கொடுத்த வரம். கடவுள் கொடுத்த வரமா? கடவுள் எனக்கு மட்டும் எங்க? யார் எனக்கு மட்டும் கடவுள் கொடுத்தா போயிட்டு வரா? வாடி இப்படி என்னடிப்ப உக்காரிக்கல அவளுக்கு எந்த வேலை எங்க கூட கேள்வி மேல உன்ன காரணம் பண்றதுக்கு அப்பதான் அவளுக்கு கேள்வி எதுக்கு வந்தாங்க? இங்க வா. இந்த கையெல்லாம் நோக அவனுக்கு வேலை வாங்கினா ஒரே நிமிஷம் இங்கிருந்து கொஞ்சம் என்னது சொல்லு விஷயம். சாமி அவா உனக்கு வேலை செய்யறதுக்கு வந்துருக்கிறான். வேலை செய்வதற்கா? ஆமா. ஒரு மாதமான பெண்ணாகப்பட்டால் அவளே வேலை செய்தால்தான் அந்த குழந்தையாகப்பட்டது சுகமாக பிறக்கும். ஓஹோ, அப்படியா? என் வார்த்தைக்கு மறு வார்த்தை இப்படி சொல்லலாச்சு. சொன்ன மாதிரி தெரியா? வேலை செய்வாடி. இதுக்கு மேல நீ என்ன வேலை கேள்வி வாடி. ஓடு 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 ஓடு. என்னடின்ற என்னமோ நீலி நீலி என்னமோ இங்க வந்து என்னமோ ஓடு ஓடு. எங்கு நாடு, எங்கு தேசம், எங்களுக்கு அரசாங்கம், நீ யாரு? நான் யாருன்னு தெரியாது. நீ தாராரியா? நான் ராணி.
இங்க நடி உனக்கு வேலை இங்க இருக்கிறப்ப இந்த கனக மகாராஜனுக்கும் கனகவல்லி நான் தான் தொட்டி தாலி கட்டினவே. எங்கள தொடாத தாலி கட்டினாரா? இல்ல எங்கள தொடாத தாலி கட்டி வந்துட்டார். இப்ப யாரு அம்மா நானு இந்த நாட்டுக்கு யாரு பேசு சக்காலத்திங்களே என்ன உங்களுக்கு எல்லாம் ஏய் என்ன பண்ற வாயை கிழிச்சு சொன்னா பசங்க தெரிஞ்சுக்க நான் ராணி ஏய் அடிக்க வேண்டாம் அடிக்க வேண்டாம் ஐயோ அடிப்பாட்டு ஆயிடுவே என்னமோ அடிக்க வேணாம் ஏ வாயாங்க என்னமோ இவளை அடிக்க வேணாம் உடைக்க வேணான்றா எப்படி வேலைக்காரிகள் எல்லாம் அப்படியே கொஞ்சின்னு பூ மேத்து மேல கேட்டு நீ கேட்டானா வாங்கிக்கிறேன். நான் யாருப்ப இந்த நாட்டுக்கே நீதான் அதிபதி. நானு போட்டுக்கடி. நான் எப்படி மாமா டிரைவர் மாமா அப்புறமா நான் பண்ணலாம் இருமாமா சரி பாக்கலாம் இருமாமா என்னத்திய மாமா இப்ப அவ எனக்கு பயப்பட மாட்டான்னு யான்னு கேளு இதெல்லாம் எனக்கு டென்ஷன் வச்சுக்க வாடி சரி இவளை காலி பண்ண மாடி. ஏய் இல்ல பயங்க அப்படியே பாரு இவ என்னைக்கு என்ன இப்படி பண்றாளோ இவளை ஒரே நொடி கூட நீ வைக்க கூடாது. இவளை இப்பயே கொல்லு. இவ உயிரோடே கூடாது. இந்த தேவடி எக்கவே கூடாது. எல்லாம் பார்த்து சம்பாரிச்சுது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு காட்டுல மேட்ல ஒரு ஆம்பளை கிட்ட கட்டுற மாதிரி எனக்கு தான் தெரியும். இல்ல உங்களுக்கு தெரியுமான்றா ஏறி வேலைக்கு போய் 300 ரூபாய் சம்பாதிக்கிறது வாய் 3000 சம்பாதிச்சு கொடுக்குறேன் நானு. ஒரு நாளைக்கு 3000 பாடி சக்காலத்தி. அவளை ஒரு நோடி கூட வைக்க கூடாது. அவ சாகணும். அவளை வெத்திலே வெட்டு. அவன் மாசமான மயிலா போச்சு. எனக்கு என்ன வசனமா போச்சு. அவத்தே சாகடியா. சரி அவளை கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் கழுத்தை புடிச்சா செத்து போறாவா. கழுத்தை புடிச்சா சாக போறாவா. சாமி இப்போ உன்னை நான் என்ன பண்றேன்னு ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமா? தெரியலையா? ரைட். இப்போ உன்னை நான் என்ன செய்ய போறேன்? அவளை கொல்லு. ஏன்னா அவகிட்ட என்ன பேசுறது? ஒரு 2 நிமிஷம் ஒரு நோட்டி கூட வைக்க அவளை வைக்க கூடாது. அப்பனா அவ வேற மாட்டேங்குது. நான் போறேன். நாட்டை விட்டு நாடு விட்டு போறேன். எனக்கு நான் டிரைவர் மாமா. வீட்டே வேணாம். நீ வரையாத போட்டா சரி வாடி வாடி வாடி. எப்படியம்மா என்ன மாதிரி எல்லாம் வாழ கத்துக்காங்க. திப்பத்தை கூலி போலவே போச்சுன்னா எப்படி நம்ம குறைக்கிறது? அவன் உயிரோடே கூடாது. அவன் சாகணும். யாரு மேஸ்காரர் கூட பிட்டு இருக்காங்க. என்னையா அப்படி பண்ணிக்கிறேன்? நான் தான் மாசமா ஆகணும். இப்பதான் நான் ஆம்பளைங்களா வந்து மாசம் பண்ணி நீ நல்ல சொல்ற பாத்தீங்களா? அரண்மனையில கிட்டா எங்கடா போயிட்டு விளையாடு? என்னடா பண்ணி சாக எங்கடா போய் சத்தாடு? என்ன பண்றாங்க? கண்டிப்பா முடிக்கிறதா பண்ணி கிடக்குறேன். பண்ணா 9 மணி ஆகும். போதுமா? பேசுற
ஆமா நான் 7 சொல்ற மாதிரி நான் 7 பொண்டாட்டி கட்டிக்கணும் கதையை முடிக்க மாட்டான்றான். இந்த பொண்டாட்டி இல்லைன்னா பொழுது போகுமா புரியா ஃபர்ஸ்ட் சொல்ற மாதிரி தான் பிடிக்கும் புரியா போட 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 சாமி வீட்டுக்காரி நான் ஜாக்கிரதையா போட போட சத்யாடா நம்மனுக்கு வந்து 3 மணி நேரம் ஏய் இவள ஃபர்ஸ்ட் சாகச்சதன அவங்கட்ட நான் போக முடியும். சத்தியமா நீ உருப்பட மாட்ட. சத்தியமா பொண்டாட்டி சாகடிக்கிறோம் உருப்பறதுல. ஏய் எத்தனை பேர் பொண்டாட்டி சாகடிச்சு வந்து சபையில்க்கறாங்க கேட் பண்றா. ஏய் கால் மடிக்கு ஏய் நான் எப்பே கூத்தல குலதெய்வமா கும்பிடுறேன். ஏறி தான போவேன் தாயிலே மகனே. காத்தால ஒரு கல்புரம் சாயந்தரம் ஒரு கல்புரம் வச்சு கும்பிடுறேன் நான். சாமி இன்னொரு படம் வர. ஏய் நீ கொஞ்சம் முன்னேறி சேவடியா கூடி. ஆமா மாமா இரு மாமா வச்சு கொஞ்ச நேரம் எனக்கு ஃப்ரீயா விடுங்க. மாமா இப்போ நீ சொன்ன மாதிரி அவளை வெட்டி சாய்ச்சி போட்டான். நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டியா? இனிமேட்டுக்கு நான் சொல்றதை தான் நீ கேட்கணும். சொல்லு. ரைட்டா? இப்ப என்ன பண்ற தெரியுமா? இதெல்லாம் எனக்கு போட்டு பாக்கணும். ரொம்ப நேரத்துல காட்டுல இருந்தே எனக்கு ஆசை. இதானே இது முன்னந்தே சும்மா தான் வச்சுக்கிற முடி. இந்தா போட்டுக்க. அம்மாடி. நல்லா கேளு. டேய் அவர் டே மொட்டையா நீ அன்னைக்கு நான் 10 பொம்பளை கேட்டு போய் நிற்கிறேடா நீ. போனாதான் உனக்கு அது பொம்பளைங்களுடைய சுகம் என்னன்னு தெரியும். சும்மா மொட்டை அடிச்சு உட்காந்தா எந்த பொம்பளை காட்டு நீ எங்க போறதுங்க? சூடு சுவரனா என்கிட்ட வா மாமா, நான் பாத்துக்கிறேன். நீ நீ எங்க மாமா, நீ தான் எங்க மாமா. மத்தவங்க எல்லாம் எனக்கு சும்மா. நீ வேணாம் எனக்கு. போடுறி போடுறி அது எதாலும் ஒரு கடை பிடி. நீ போட்டு விட, நான் போட்டுக்கிறேன். எனக்கு என்ன தெரியாதா? நானும் ராணி தான். பட்டணத்து ராணி தான். தெரியாதா? படம் பாத்தியா? நான் ராணி. ஐயோடா ராணி. நான் ராணி, ராணி மகா ராணி. நான் யாரு? ராணி. இதெல்லாம் இது போட்டு விட்ற அவளுக்கு. ஐயோ அப்பா, இதுதான் சிலோர் ரத்தன முடியும். சிலோர் ரத்தன முடியும். இதுதான் அது. ஐயோ எனக்கு இதெல்லாம் நீ பத்திரமா வை. இந்த பத்திரமா வை. இதெல்லாம் பொறுப்பு வை. இதெல்லாம் ரேட் அதிகம். ஒரு ட்ரெஸ் 25,000. எப்படி இருக்குதுமா? எப்படி இருக்குது அண்ணி? எப்படியா விளாட்டுங்க? நீங்க அப்புறம் பேசிக்கலாம். வாங்க வாங்க. அங்காயத்துக்கு என்ன செவடியா விளாட்டுங்க நிட்டாங்க. வச்சுக்கோ. இது நம்மளுது. இல்ல ஏமா? ஏய் இருக்கு அம்மனு. ஏன் பேசுங்க? ஒரு பொம்பளை, நானும் ஒரு பொம்பளை தான், அந்த அம்மாவும் ஒரு பொம்பளை தான். கொஞ்சம் சொல்றதே கேளு மாமா. எல்லா நேரத்திலும் சீரியஸாக மாட்டேன்.
நானும் ஒரு பொம்பளை தான், நம்மளும் ஒரு பொம்பளை தான். என்னதான் இருந்தாலும் புலத்தாச்சு பிள்ளை. நான் சொன்னன்றதுக்காக கட்டின பொண்டாட்டியே வெட்டிட்டான். ஏய் நான் சொன்னன்றதுனால ஒரு பொண்ணவே வெட்டிட்டான். நாளைக்கு என்ன விட அழகிலோ சிறந்தவளா இன்னும் படிப்படியா அழகா இருந்தான்னு வச்சுக்க, அவளை கூட்டு வந்து வச்சுட்டு என்னையும் வெட்ட மாட்டான்றது என்ன நிச்சயம்? நிச்சயமா இல்லையாம்மா? எப்படி சொல்றது? நானும் ஒரு பொம்பளை தான், எனக்கு அதனுடைய வழி தெரியும் இல்லையா? அதனால இவனை சும்மா விடக்கூடாது. இன்னும் பல பெண்களை வாழ்க்கையை கெடுப்பான். நான் ஏதாவது தவறா செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சுக்க. எப்படி சொல்றது? இவனை விடக்கூடாது. இந்த நாட்டுல நகரத்துல நாள் இருக்கிற தைரியத்தில் தான் என்ன கூட்டு வந்தான், நாளைக்கு இன்னொரு புள்ளிய கூட்டு வருவான். அதனால இவனை விடக்கூடாது. இப்ப என்ன செய்ய வேண்டிய தெரியுமா? இல்ல இவனு ஒரே ஒரு நுனி ஏடா பாப்பன் தம்பி, இந்த நாட்டுக்கு மந்திரி பையன். ஏ கண டேய் கண குட்டி கண நான் போய் கோவம் கூட வரமாட்டாங்க. செல்லமா கூட்டு சத்தியமா நானால உனக்கு மாமா இல்லம்மா. நானால வேற இடத்துக்கு மாறிட்டோமா. எங்க ஆளு பாருங்க முக்காடு போட்டு உக்காந்துக்கிறேன். நானும் எங்க ஆளு கிட்ட போறோம். அது எங்க அம்மா எங்க அக்கா. நாங்க 2 பேரும் ஒரே ஆட்சி தான், ஒரே கட்சி தான். அது எங்க அம்மாமா. அப்படின்னா நீ எனக்கு சித்தி ஆகணும். சித்தி ஆகணும்? ஐயோ என் பவுனு கொஞ்சம் என் தோல் கொஞ்சம் கம்முனுக்கிறியா? ஆனா உன்னை மாதிரி கூட்டி வைக்கிறதுக்கு யாரும் இல்ல. எப்படி சொல்றது? கூட்டி வைக்கிறதுக்கு அப்ப நான் மாமா வேலைய பாத்துனுக்குறா. நீ நல்ல பவுண்டா, என் பவுனு கொஞ்சம் வாடா. ஏய் போட இல்ல 100 ரூபாய் வரும்போதே இவ்வளவு கூதி குழப்புக்குதுன்னா 500 ரூபாய் வந்துச்சுன்னா இவ்வளவு கூதி குழப்புக்கு வாங்க. என்னவே கூட்டின்னு வந்துட்டேன்னா, கூட்டின்னு வந்து ஒரு அரசர்கிட்ட சேர்த்து வைக்கிறேன்னா இன்னும் நிறைய பெண்களை நீ அது மாதிரி கூட்டி வைக்க மாட்டேன்றது என்ன? நிச்சயமா இல்லம்மா. நாட்டிலே இருக்க கூடாது. சத்தியமா இல்லம்மா. என்னடா நீல இல்ல நீ போய் ஏய் ஆம்பளை பாடா அப்படி உக்காரக்கல. ஏய் உக்காரான்ற. ஏய் சேரட்டுமா சேரட்டுமா போடா கூதி மணி எங்க திராக்கியார காசாரம் இதெல்லாம் சத்தியமா நீங்க எல்லாம் உருப்பட மாட்டோமா. வாடாங்க கைப்பே இல்ல. ஏய் எங்கடா போயிட்டாங்க? சோத்த மூணு பாத்தோம். உட்காந்து அடிக்கிறா, நின்று அடிக்கிறா. ஏய் எங்கடா உங்க மகாராஜா? எங்கடா அந்த கம்ப்ளீட் பூஜை மகா அப்பயே சொன்னான். பொண்டாட்டி பேசி கேள்றா, பொண்டாட்டி பேசி கேள்றான்னு சொன்னா. வாடா டேய் வாடா தம்பி டேய் வாடா. உங்களுக்கு நான் நிறைய கொடுத்துருக்கேன். என்னடா மயிறு என்னடா கொடுத்த? அதுக்காக நான் சொல்றத கேளு. என்ன இப்படி வாங்க அப்பயே சொன்னான். இப்படி வா அப்படி நாய் குட்டி கூத்து அப்படின்றியா? நான் சொத்தெல்லாம் கொடுத்தேன். நான் சூத்து கொடுத்தனேடா. நான் கேட்ட நேரத்துக்கு கொடுத்தனேடா எல்லாமே. உங்களுக்கு நான் பணம் கொடுத்தேன். உன்னை படுத்துனே இருந்தேனேடா உன் கூட நானு. பக்கம் படுக்குள்ள தெரியலையா? இப்ப எடுத்தா கூத்தியாரு. என்னடா என்னடா அங்க கூட 2 பேர் கனெக்ஷன். நானே ஒரு கிங்கு குயினு. ஏய் நான் சொல்றது நான் செய்யறதுக்கு எனக்கு நான் சொல்றதுக்கெல்லாம் நீ செய்யணும். சரி அல்ட்ரா கால கால அல்ட்ரா ஏய் வாடங்க. ஏய் வாடங்க. ஏய் வாடங்க. அல்ட்ரா கால ஏய் அல்ட்ரா அம்மா ரால நீ வாடங்க. அல்ட்ரா கால டேய் ரால அல்ட்ரா
அவன் பெரிய இவன் கையெழுத்த தொடாதடா. போதுமா? நீ தொட்டா கூட எனக்கு விஷம் ஓட்டிக்கும். கொஞ்சம் ஏய் நீ தொட்டா கூட எனக்கு விஷம் ஓட்டிக்கண்டா. நீ தொடக்கூடாதுடா. நீ சரி. நீ தொடக்கூடாது. இந்த நாட்டுல இருக்க கூடாது. நாட்டுல உன் பொண்டாட்டி போன கூட இருக்க கூடாது. இங்க ஒரே நொட்டி கூட கூடாது. தூக்கினு இந்த நாட்டை விட்டு அயல்நாடு போங்க. ஒரு நொடிக்கு கூடாது. நாட்டிலே கூடாது. அடிச்சு அடிச்சு பேண்டே ஒரு ஏய், போங்கடா. போடா. ஐயோ தெய்வமே இறைவா இந்த தாசியாலே நான் மோசம் போனேன். என்ன போராத காலம் உங்களால முடியுதா? ஐயோ போறீங்க சாமி. இந்த நாடு கலகு ராஜா அன்பார்ந்த பெரியோர்கள், உங்க இல்லறத்திலே ஒரு குழந்தை, பெண் குழந்தை இருந்ததே உண்டானால் எங்க பெண் குழந்தைக்கு அது மாதிரி நேரக்கூடாது. எந்த பெண்களா இருந்தாலும் இந்த கதி எந்த பெண்களுக்கும் வரக்கூடாது அப்படி என்று சொல்லி அந்த மடியிலே உங்களை காசளித்து அந்த இறந்து இருக்கிறாளே கனகவல்லி அம்மையார், அவர் மீது காசளித்து எங்க குடும்பத்தில் எங்க குழந்தைகளுக்கோ பெண் குழந்தைகளுக்கோ இந்த குறை வரக்கூடாதுன்னு வணங்கி காசு போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த கதையின் பிரகாரம் நடிக்கிறாங்க, இருந்தாலும் அந்த குறை உங்களுக்கு வராது. எல்லாம் எழுந்துவாங்க. முடிஞ்ச வரைக்கும் காசு போட்டு வணங்கிட்டு போங்க. எங்க குடும்பத்துக்கு இந்த குறை வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பாவியிலோ பாவியானே என்ன போல் பாவி உண்டோ